வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நடிகர் விஜய் கரூரில் நடத்திய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழக அரசு ஆணையம் அமைக்க உத்தரவிட்டது. இதன்படி நீதிபதி அருணா ஜெகதீசன் நேற்று பிற்பகல் விசாரணையை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக விசாரணை தொடர்கிறது. சம்பவம் நடைபெற்ற இடம், மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் சென்று விசாரணை நடத்தப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து அருணா ஜெகதீசன் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். கூட்டம் ஓவரா இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி போன் எடுக்கல. போன் ரீச் ஆகாதனால வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. கூட்டம் ஓவரா இருக்கு, ரொம்ப இதா இருக்கும், நீங்க வந்து கிளம்பி வந்துருங்க அப்படின்ட்டு அதுவும் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புது. கேட்டாங்கன்னு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க மக்களும் போயிடலாம், சாப்பாடு கேட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டு அவங்க இங்கே தான் இருக்காங்க. இதே சேஃப்டியான பிளேஸ், இங்கே வேணால் உட்காருங்க, எங்கேயே போகாதீங்க. கடை வாசல். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தலைவாசலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பங்கேற்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளையும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை முடுக்கி விடுவதற்கான கூட்டமாக இந்த ஆட்சி மன்ற குழு நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே 1000க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பதிவுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் இந்தியாவிலே நிகழாத ஒரு நிகழ்வு. தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் அதை செய்யவில்லை, செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிலே இல்லை. ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டால் 6 வருடங்களுக்குள் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற காரணத்தை காட்டி இந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் எங்களை போன்று சில கட்சிகள் வருடம் வருமான வரி தாக்கலாகட்டும் அல்லது பொதுக்குழு போட்டு அந்த முடிவுகளை தேர்தல் ஆணையத்துக்கு அறிவிப்பதாகட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கிறது. அந்த செயல்பாடுகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் அறியும். அதையெல்லாம் செய்யாத கட்சிகள் பெருவாரியாக இந்தியாவில் இருக்கின்றன, அதிகமாக குஜராத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம், எங்களுடைய செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். எங்களை போன்று செயல்படுகிற அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்காது. அதற்கான ஒரு கால அவகாசத்தையும் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது. அது ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு தெரியவில்லை. டிவிகேவுக்கு டிவிக்கள் தான் ஆதரவு இல்லையா? அந்த டிவிக்கள் தான் டிவிகேவை தூக்கி பிடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பெறும். அது அவர்கள் பேசுவது போல ஒரு மிகப்பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவர்களுக்கும் அது தெரியும். ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும் பெரிய அளவிலே சொல்லித்தான் ஆக வேண்டும்.
திருப்பூர் பல்லடம் செமிபாளையத்தை சேர்ந்த விவசாயி சுந்தரமூர்த்திக்கும் அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு குடும்பத்தாருக்கும் இடையே நீண்ட காலமாக நிலத்தகராறு இருந்து வருகிறது. இதுகுறித்து சுந்தரமூர்த்தி பலமுறை போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் தகராறு முற்றியது. வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. இதில் சுந்தரமூர்த்தியின் மனைவி தனலட்சுமி கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. தனலட்சுமியை பல்லடம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். சிகிச்சை தொடர்கிறது. போலி ஆவணங்கள் மூலம் எங்கள் நிலத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். தொடர்ந்து புகார் அளித்தும் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சுந்தரமூர்த்தி குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பல்லடம் போலீசார் கூறுகையில், சுந்தரமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நில விவகாரம் தொடர்பாக வருவாய்த்துறை அறிக்கை கோரப்பட்டுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். புதுச்சேரி மார்வாடி சன்வாரியா சேத் நவராத்திரி மண்டல் சார்பில் நவராத்திரி கொண்டாட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சப்பன் போக் மற்றும் 56 வகையான பிரசாதங்களை தயார் செய்து பூஜையில் படைத்து கொண்டாடினர். சங்க பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கலாச்சார நடனமான கர்பா மற்றும் தாண்டியா ஆடி உற்சாகமடைந்தனர்.